அப்புறம் துணியெல்லாம் முக்கி வச்சுருந்தேன்னா அது எல்லாத்தையுமே வந்துட்டு துவைச்சி காய போட்டுற வேண்டியதான். நல்லா இருக்கா? அது ஒன்றும் இல்லை. நல்லா இருக்கா நல்லா இல்லையா? அதுக்கப்புறம் நேற்று வந்து காய்கறி எல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தேன்னா எல்லாத்தையும் எடுத்து அதாவது கவரில் போட்டு இருக்கும். எங்கள் வீட்டில் வந்துட்டு நெல்லிக்காய் மரம் இருக்குது கீழே. முதல்லாம் வந்துட்டு சின்ன பிள்ளைலாம் அடுத்தவங்க வீட்டில் போய் திருடிட்டு இருப்போம். அடுத்தவங்க வந்து எடுக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, அவங்களுக்கு தெரியாமல் போய் பறிச்சுட்டு வந்து சாப்பிட்டுட்டு இருப்போம். ஆனால் இப்போ நம்ம வீட்டிலே இருக்குது, ஆனால் அதை சாப்பிட்றதுக்கான ஹாய் செல்லக்குட்டீஸ், இன்றைக்கி ஒரு விளாக் பார்த்துடலாமா? வாங்க. ஸோ இன்றைக்கி வந்துட்டு நான் என்னென்ன பண்ண போகிறேன் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். ஓகே, வீடியோக்குள்ளே போயிடலாமா? வாங்க. ஸோ ரொம்ப நாள் ஆச்சு வீடியோ எடுத்து. சரி, ஓகே, எப்பவும் போல் பாட்டை போட்டுட்டு நம்ம வந்துட்டு வேலையை ஸ்டார்ட் பண்ண வேண்டியது தான். ஸோ இந்த பாட்டெல்லாம் வந்த புதுசில் ரொம்ப ட்ரெண்டாக இருந்தது. ஒத்தையில நீயும் போனா அது நியாயமா, உன்னுடனே நானும் வர ஒரு ஓரமா. ஸோ அந்த பாட்டெல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் நேற்று வந்து காய்கறி எல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தேன்னா எல்லாத்தையும் எடுத்து அதாவது கவரில் போட்டு ஃப்ரிட்ஜுக்குள்ளே வந்து வைக்க போகிறோம். நிறைய காய்கறி வாங்கிட்டு வந்திருந்தேன். ரொம்ப நாள் கழித்து சந்தைக்கு போயிருந்தேன். பீட்ரூட்டு, கேரட்டு, ஆம்லா, அப்புறம் வந்துட்டு எலுமிச்சம்பழம், காய்கறி எல்லாம். இன்றைக்கி வந்து நம்ம ஒரு ஜூஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணி வைக்க போகிறோம். என்ன ஜூஸ் அப்படின்னா ஏபிசி ஜூஸ் தான். நான் வந்துட்டு ஆப்பிளுக்கு பதிலாக ஆம்லா போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம எலுமிச்சம்பழம் தோலோடு வந்து போட போகிறோம். தோலில் நிறைய பெனிஃபிட் இருக்குது, ஸ்கின்னுக்கு ரொம்ப 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 நல்லது. ஸோ நீங்களும் வந்துட்டு ஏபிசி ஜூஸ் குடிக்கிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து ப்ரிப்பேர் பண்ணுங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். டேஸ்ட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், பட் ஹெல்தி. இது கூட வந்துட்டு இதை நல்லா கழுவி எடுத்துக்கிட்டேன். கழுவி சின்ன சின்ன பீஸாக வந்துட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இதை வந்துட்டு நீங்கள் இது இருக்குல்ல ஐஸ் க்யூப், அதில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு ஒரு ஐஸ் க்யூப் போட்டுட்டு கொஞ்சமாக வாட்டர் மிக்ஸ் பண்ணி நீங்கள் வந்து ரெகுலராக குடிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா வாட்டர் பாட்டிலில் வந்துட்டு ஃபில் பண்ணி வச்சுக்கோங்க. தினமும் ஒரு அரை டம்ளர் இல்லை ஒவ்வொரு டம்ளர் வந்து குடிச்சிக்கோங்க. ஓகேவா? நான் இதை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு நான் வந்துட்டு அரைக்க போகிறேன். இன்றைக்கி வந்து ஷட் டவுன், சரி சீக்கிரமாக அரைச்சிடலான்னு சொல்லிட்டு தான் நான் வந்து சீக்கிரமாக பண்ணிகிட்ருக்கேன். இது கூட வந்துட்டு கருவேப்பிலை, அதுக்கப்புறம் வந்து இஞ்சி போட்டிருக்கேன். இது வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ரொம்ப நல்லது. நீங்கள் வந்துட்டு பீட்ரூட் அதிகமாக எடுத்துகிட்டு கேரட் கொஞ்சம் கம்மியாக எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு ஆம்லா, எலுமிச்சம்பழம், இஞ்சி, இது எல்லாத்தையுமே வந்துட்டு நம்ம இப்போ அரைச்சி எடுத்துக்க போகிறோம். ஓகேவா? அரைச்சிட்டு இந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு அதோட சக்கையெல்லாம் வேணும் அப்படின்னா இப்படியே வந்து நீங்கள் ஐஸ் க்யூப்பில் ஊற்றி வச்சுக்கலாம். நான் வந்துட்டு வாட்டர் பாட்டிலில் தான் ஊற்றி வைக்க போகிறேன். அதனால் இதை நல்லா வடிகட்டி நான் வந்து ஒரு வாட்டர் பாட்டில் ஃபுல்லாக நிறச்சிட்டேன். மீதி இருந்தது அதை வந்து நான் குடிச்சிட்டேன். ஒரு டம்ளர் வந்துட்டு குடித்தாச்சு. ஸோ காய்கறியெல்லாம் எடுத்து வச்சு இந்த இடமெல்லாம் ரொம்ப கசகசன்னு வெளியே கிடந்தது. சரி அதெல்லாம் க்ளீன் பண்ணுவோன்னு சொல்லிட்டு ஒரு ஆரஞ்சு பழம் இருந்ததா, அதை வந்து சாப்பிட்டுட்டு இருந்தேன். சாப்பிட்டுட்டு இருக்கும்போது எப்போவுமே காக்கா வந்து கத்திக்கிட்டே கிடக்கும். எது போட்டாலும் சாப்பிடாது. சோறு போட்டால் சாப்பிடாது, மிச்சர் போட்டால் சாப்பிடாது, கத்திகிட்டே இருந்தது. என்ன தான் உனக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு மிச்சரும் கொஞ்சம் பக்கத்தில் தண்ணியும் வச்சுருந்தேன். அதை வந்துட்டு குடிச்சிட்டு சாப்பிட்டுட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் வந்துட்டு துணியை முக்கி வச்சுட்டு செடியெல்லாம் ரொம்ப வாடி போய் கிடந்ததா, சரி அதுக்கெல்லாம் தண்ணியை ஊற்றலான்னு சொல்லிட்டு தண்ணியை வந்து ஊற்றிட்டு இருந்தேன். எங்கள் வீட்டில் வந்து நிறைய செடி வளருது. நீங்கள் வந்துட்டு செடியை ரொம்ப பராமரிக்கணும் அப்படின்லாம் அவசியம் இல்லை. நாங்கள்லாம் மோஸ்ட்லி நாங்கள் சமையலுக்கு யூஸ் பண்ணுற வேஸ்ட்டு அது எல்லாத்தையுமே வந்துட்டு நாங்கள் அப்படி அப்படியே காய்கறிகளுக்குள்ளே போட்டுருவோமா, அது அப்படியே வந்து முளைச்சிரும். ரொம்ப பார்த்து பண்ணணுன்ட்டுலாம் இல்லை, கொஞ்சமாக நம்ம கேர் பண்ணிக்கிட்டாலே போதும். இதெல்லாம் வாடிடுச்சு நல்லாவே. சரி எனக்கு சங்கடமாக இருந்ததா, சரின்னு சொல்லிட்டு தண்ணியெல்லாம் வந்து எல்லாத்துக்கும் ஊற்றிட்டு இருந்தேன். இங்கே பாருங்கள், இங்கேயும் வாடிடுச்சு. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு சீசனுக்கு அப்படி வளருமோ என்னமோ தெரியல, நல்லா வாடி இருந்தது. சரின்னு சொல்லி எல்லாத்துக்கும் தண்ணியை தெளித்து விட்டுட்டு இருந்தேன். நம்ம வீட்டில் வந்துட்டு எப்போவும் க்ரீனாக இருந்தால் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும், நம்ம மைண்டு பீஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு
கொஞ்சம் கொஞ்சம் செடியை வைக்க ட்ரை பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ இதெல்லாமே நான் வச்சது கிடையாது, எல்லாம் என் தம்பி வச்சது தான். பட் நமக்கு சம்டைம்ஸ் ரொம்ப ரொம்ப ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக நமக்கு இருக்கும்போது இதெல்லாம் வந்து பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். எங்கள் வீட்டில் வந்துட்டு நெல்லிக்காய் மரம் இருக்குது கீழே. முதல்லாம் வந்துட்டு சின்ன பிள்ளைலாம் அடுத்தவங்க வீட்டில் போய் திருடிட்டு இருப்போம். அடுத்தவங்க வந்து எடுக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு தெரியாமல் போய் பறிச்சுட்டு வந்து சாப்பிட்டுட்டு இருப்போம். ஆனால் இப்போ நம்ம வீட்டிலேயே இருக்குது. ஆனால் அதை சாப்பிட்றதுக்கான இன்ட்ரெஸ்ட் வர மாட்டுது. எப்போவுமே இந்த திருட்டு மாங்காய் தான் டேஸ்ட்டாக இருக்கும் அப்படிம்பாங்கள்ல, அது மாதிரி திருடி சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும். இன்னொன்று என்னென்னா, நம்மக்கிட்டே இருந்துச்சு அப்படின்னா அதோட வேல்யூ புரியாது. இதே எங்கள் வீட்டில் மரம் இல்லாமல் பக்கத்து வீட்டில் மரம் இருந்தால் திருடி சாப்பிட்ணும், ஐயோ டெம்ப்ட் ஆகுது அப்படின்னு இருக்கும். பாருங்கள் எங்கள் மரத்தில் எவ்வளோ காய்ச்சி கிடக்கு தெரியுமா? ஏகப்பட்ட நெல்லிக்காய் காய்ச்சி கிடக்கு. அதை வந்து நம்ம இன்னொரு நாள் பறித்து நம்ம வந்துட்டு ஊறுகாய் போடுறது எப்படி அப்படின்றத பார்க்கலாம். ஓகேவா? யார் யாருக்கெல்லாம் நெல்லிக்காய் ரொம்ப பிடிக்கும் அப்படின்றத சொல்லுங்கள். நாங்கள்லாம் சின்ன பிள்ளைகளெல்லாம் பறிச்சுட்டு வந்து அம்மியில் வந்து 1 2 நச்சிருவோம். நச்சுட்டு உப்பு மிளகாத்தூள் அதெல்லாம் போட்டு சாப்பிடுவோம். அம்புட்டு ருசியாக இருக்கும். ஸோ மறுபடியும் இந்த பக்கம் இருக்கிற செடிக்கெல்லாம் வந்துட்டு நான் தண்ணி ஊற்றிட்டு இருந்தேன். எங்கள் வீட்டில் வந்து தட்டைக்காய் வளருது. நான் வந்துட்டு அது வளருதோ இல்லையோ, முளைச்சாலே வந்து அதை பறித்து சாப்பிட்ருவேன். அது வந்து வெறும் வாயிலே சாப்பிட்றலாம். இந்த தட்டைக்காய் வந்து நீங்கள் சாப்பிட்ருக்கீங்களா அப்படின்றத சொல்லுங்கள். டேஸ்ட்டு ரொம்ப 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 நல்லாயிருக்கும். வெறும் வாயில் சாப்பிட்றதுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த டேஸ்ட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இருங்க நான் பறித்து காமிக்கிறேன். பார்த்தீங்களா? பீன்ஸ் மாதிரி தான் இருக்கும். ஆனால் பீன்ஸ் வெறும் வாயில் சாப்பிடுவீங்களா அப்படின்னு தெரியல. இது வந்து வெறும் வாயில் சாப்பிட்லாம். எனக்கு இதோட டேஸ்ட் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எங்கள் அத்தை வந்துட்டு சந்தைக்கு போயிட்டு வந்துருச்சுன்னா, இது வந்து சின்னதாக இருக்கா, அது வந்துட்டு ரொம்ப பெருசாக இருக்கும். அதை பறித்து அது வாங்கிட்டு வரும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள் நான் சொன்னேன்ல, நம்ம போடுறது அது பாட்டுக்கு விளைஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு. கொத்தமல்லி, அதுக்கப்புறம் வந்துட்டு வெந்தயம், இது வந்துட்டு வெங்காயத்தாள், அது எல்லாமே வளர்ந்துருக்கு. அதுக்கப்புறம் வந்துட்டு நான் எல்லாத்துக்கும் தண்ணி ஊற்றியாச்சு. ஊற்றிட்டு நான் வந்துட்டு இந்த தட்டைக்காயை வந்து சாப்பிட்டுட்டு இருந்தேன். உங்களுக்கு நீங்கள் சாப்பிட்ருக்கீங்களா அப்படின்றத சொல்லுங்கள். பீன்ஸ் கூட சேர்ந்தது தான். ஆனால் பீன்ஸ் நான் வெறும் வாயில சாப்பிட மாட்டேன். இது எவ்வளோ கொடுத்தாலும் சாப்பிடுவேன். இது ஒரு டேஸ்ட் டிஃப்ரெண்ட்டாகவே இருக்கும். யாருக்கு பிடிக்குமோன்னு தெரில, எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்புறம் நெல்லிக்காயும் கொஞ்சம் பறிச்சுட்டு வந்து வச்சுருக்கேன். சாப்பிடுவேனா என்னன்னு தெரில. அதுக்கப்புறம் துணியெல்லாம் முக்கி வச்சுருந்தேன்னா, அது எல்லாத்தையுமே வந்துட்டு துவைச்சி காய போட்டுற வேண்டியதுதான். காற்றும் அடிக்குது, வெயிலும் அடிக்குது. அதுக்குள்ளே எல்லாத்தையும் துவைச்சிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் நேரத்தில் காஞ்சிரும். அப்புறம் மத்தியானத்துக்கு என்ன சமைக்கலான்னு பார்த்துட்டு இருந்தேன். மத்தியானத்துக்கு வந்துட்டு காய்கறி நிறைய வாங்கிட்டு வந்திருக்கோம்ல, மஞ்சள் பூசணிக்காய், அப்புறம் வந்துட்டு கோவக்காய். மஞ்சள் பூசணிக்காவும் கோவக்காவும் பொரியல் பண்ணிவிட்டு, குதிரைவாலி அரிசியில் சாப்பாடு பண்ணிவிட்டு, சாம்பார் அம்மா வச்சுருக்காங்க. அதை வச்சு சாப்பிட போகிறோம். ஓகேவா? ஸோ இப்போ வந்துட்டு இது ஃபுல்லாக வெட்ட போகிறது கிடையாது. எல்லா இதுலேயும் கொஞ்சம் கொஞ்சம் தான் வெட்ட போகிறோம். ஸோ இதை நல்லா கழுவி வெட்டிட்டு, அதுக்கப்புறம் அம்மா சாம்பார் வச்சுருந்தாங்களா, எங்கள் அம்மா சாம்பார் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு நாள் வாங்க வீட்டுக்கு, செம்ம டேஸ்ட்டாக எங்கள் அம்மா வைக்கும். அதுக்கப்புறம் குதிரைவாலி அரிசியை வந்துட்டு 1 டம்ளருக்கு 3 டம்ளர் அரிசி குக்கரில் போட்டு கொஞ்சம் உப்பை போட்டு வேக வச்சு எடுத்து தனியாக வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் வந்துட்டு மஞ்சள் பூசணிக்காய் ரொம்ப ரொம்ப நல்லது. வெயிட் லாஸ்க்கு ட்ரை பண்ணுங்கள். ஓகேவா? அதுக்கப்புறம் கோவக்காவும் ரொம்ப ரொம்ப நல்லது. இதை வந்துட்டு நான் 4ஆக கட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்துட்டு நம்ம மஞ்சள் பூசணிக்காய் பண்ணிடலாம். நான் வந்து தேங்காய் எண்ணெய் தான் யூஸ் பண்ணுறேன். தேங்காய் எண்ணெய், கடுகு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் கடலைப்பருப்பு போட்டுக்கோங்க. கடலைப்பருப்பில் இது என்னது உளுத்தம் பருப்பு போட்டுக்கோங்க. உளுத்தம் பருப்பு, வரமிளகா, கருவேப்பிலை இதெல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிட்டு, அதுக்கப்புறம் நம்ம நறுக்கி வச்சிருந்த மஞ்சள் பூசணிக்காவை போட்டுருங்க. தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் மஞ்சத்தூள், சாம்பார் தூள் போட்டுட்டு தண்ணியை ஊற்றி மூடி வச்சு இறக்கிட்டிங்கன்னா சூப்பராக ரெடி ஆயிரும். அதுக்கப்புறம் சாப்பாடும் ரெடி ஆயிடுச்சு. நானும் வந்துட்டு போய் மேலுக்கு குளிச்சுட்டு வந்துட்டேன். ஓகேவா? இப்போ என்னென்ன பண்ணியிருக்கோன்னு பார்த்தலாமா? குதிரைவாலி அரிசி, மஞ்சள் பூசணிக்காய், அதுக்கப்புறம் கோவக்காய், எங்கள் அம்மா வச்ச சாம்பார், முருங்கைக்காய் சாம்பார் அல்டிமேட்டாக இருக்கும் இதுக்கு. இதுதான் செல்லக்குட்டீஸ் என்னோட லஞ்ச் பிளேட். ஸோ மிஷினை வேறு க்ளீன் பண்ணோம் அப்படின்றத விட அந்த மிஷினை வந்துட்டு கொஞ்சம் ரிப்பேராக இருக்குது. அதை வந்து சரி பண்ணணும். ஒரு துணி நான் வந்து ஒரு சுடிதார் தைக்கணும்னு சொல்லிட்டு ஒரு மாதத்துக்கு முன்னாடி இருக்கும் கட் பண்ணி வச்சுருப்பேன். 1 மாதத்துக்கு மேலேயே இருக்கும் கட் பண்ணி வச்சுருப்பேன். ஆனால் அதை வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு முடியலை. டைம் இருக்குதுன்றதை விட மைண்ட் செட் இல்லை. நான் வந்து எப்போவுமே சுடிதார் மிஷினை பொறுத்த வரைக்கும் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் மட்டும்தான் வந்து மிஷின் உட்காருவேன். நான் இன்ட்ரெஸ்ட்டோடு இருக்கும்போது மிஷின் ஒர்க் ஆக மாட்டுது. மிஷின் நல்லா இருக்கும்போது எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்க மாட்டுது. ஒரு சுடிதார் கட் பண்ணி வச்சுருக்கேன். அங்கிட்டு தான் ஒரு ஆரஞ்சு கலர், என்னோடய ஃபேவரட் கலர் ஆரஞ்சு.
ஸோ சரி அதில் வந்து ட்ரெடிஷ்னலாக அது இருக்கும். அந்த சாரீ தான் கட் பண்ண எங்கள் அம்மா சொன்னாங்க, சாரியை கட் பண்ணாதடி அப்படின்னு. ஆசைப்பட்டு கட் பண்ணிட்டேன். இப்போ வந்து மிஷினை ரெடி பண்ணணும். அதை என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்குறேன். ஸோ இதுதான் வந்துட்டு அந்த மெட்டீரியல். சரி இதை தான் ஸ்டிச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை வாங்கின நூல் எங்கே போச்சுன்னு தெரில. ஸோ இப்போ வந்து மிஷினை கொஞ்சம் ரெடி பண்ண முடிஞ்சால் ரெடி பண்ணிடலாம். இல்லைன்னா வந்துட்டு ஜிம்மு போகணும், நாளைக்கு தான் வந்து பார்க்கணும். ஸோ ரெடி பண்ணுவோமா? ஸோ மிஷினை வந்துட்டு ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். எனக்கு என்ன மிஸ்டேக் அப்படின்னு கரெக்டாக சொல்ல தெரியல. இதில் என்னென்னா நூல் ஊசி வந்து நகர மாட்டுது, துணியும் வந்துட்டு ஒரு மாதிரி இருக்குது. சரின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே வந்துட்டு தொடச்சிட்டு தேங்காய் எண்ணெய் போடணும்னு நினைக்கிறேன். தொடச்சிட்டு ஊசி நூல் வந்து இங்கே இருக்குது பாருங்கள் டியூபு, அந்த டியூபு வந்துட்டு பிஞ்சு கிடக்கு. அதை நான் பார்க்காம சுற்றிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் நூலை எடுத்து போட்டுட்டு ஸ்டிச் பண்ணி பார்த்தேன். ஃபஸ்ட்டு நூல் கீழே பாபின்லேருந்து வரவே இல்லை. அதுக்கப்புறம் வந்துச்சு. அப்புறம் தச்சு பார்த்தேன், துணி வந்துட்டு இழுக்குது. அதுவும் பட்டு துணி வேறையா அது அப்படியே அது ஒரு மாதிரி இழுக்குது. ஸோ இது என்ன பிரச்சனை அப்படின்னு மிஷினை கடையில் கொடுத்து தான் வந்து பார்க்கணும். அதுக்கப்புறம் இதை வந்து நான் மிஷினை ரெடி பண்ணிகிட்டு இருக்கும்போதே எங்கள் அக்கா பாப்பாங்க வந்துட்டாங்க. நான் வந்து ஜிம்மு கிளம்பணுன்னு பார்த்தேன், அவங்க வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு அவங்க கூட அப்படியே டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அப்படியே வந்துட்டு டைம் போயிடுச்சு. ஸோ நான் கூடிய சீக்கிரத்தில் அந்த மிஷினை ரெடி பண்ணிவிட்டு, எனக்கு துணி தைக்கணும்னு ரொம்ப பிடிக்கும், தைக்கிறது ரொம்ப பிடிக்கும், தைச்சி கொடுக்குறது ரொம்ப பிடிக்கும். ஸோ கூடிய சீக்கிரம் வந்துட்டு நம்ம டிசைனாக வந்துட்டு ட்ரெஸ்ஸை ஸ்டிச் பண்ணலாம். ஓகேவா? பரவாயில்ல. நல்லா இருக்கா? அது ஒன்றும் இல்லை. நல்லா இருக்கா நல்லா இல்லையா? மலையனூர் நட்டாம மனசை காட்டு பூட்டாம உன்னை போல யாரும் இல்லை மாமா. எங்கள் பாப்பாங்க வந்துட்டு வரும்போது கண்ணாடி கொண்டு வந்திருந்தாளா, அதை வந்து போட்டு பார்த்துட்டு கொஞ்சம் பாட்டு பாடிட்டு இருந்தேன். இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த கண்ணாடி. எனக்கு எப்படி இருக்குது அப்படின்றத சொல்லுங்கள். அதுக்கப்புறம் அப்படியே கண்ணாடியை போட்டுட்டு இந்த பாட்டு பாடிட்டு இருந்தேன், மலையனூர் நாட்டாமல் அது. அதுக்கப்புறம் தான் ஸ்டிச் பண்ணி பார்த்தேன். மிஷின் வந்துட்டு ஸ்டிச் ஆக மாட்டுது, டென்ஷன் தான் ஆகுது. சரி ஓகே ஃப்ரீயாக விடு அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு எங்கள் பாப்பாங்களை பார்க்கறதுக்கு போயிட்டேன். அவங்க கூட அப்படியே விளாண்டுட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கு தோசை சுட்டு சாப்பிட வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு பாப்பாங்க கிளம்பிட்டாங்க. பாருங்கள் இந்த மாதிரி தான் ஸ்டிச் இழுக்குது, ரொம்ப இழுக்குது. கீழே வந்து துணி வச்சு தான் தைச்சேன், பட் அப்போவுமே இழுக்குது. என்ன பிரச்சனை அப்படின்னு தெரியல. சரி பார்க்கலாம். ஏதாச்சும் உங்களுக்கு தெரிஞ்சுது அப்படின்னா எனக்கு சொல்லுங்கள். அப்புறம் பாப்பாங்கெல்லாம் கிளம்பிட்டாங்க. கிளம்பினோன்னே வீட்டை எல்லாத்தையும் கூட்டிகிட்டு அதுக்கப்புறம் தோசை, தேங்காய் சட்னி, தக்காளி சட்னி வச்சு எல்லாத்துக்கும் கொடுத்துட்டு நம்மளும் சாப்பிட்டுட்டு தூங்க வேண்டியது தான். ஓகே பாய் செல்லக்குட்டீஸ், லவ் யூ ஸோ மச். ஹாப்பியாக இருங்க, சேஃபாக இருங்க, எல்லோரையும் ஹாப்பியாக வச்சுக்கோங்க. ஓகே பி ஸ்ட்ராங், பி ஹாப்பி. எப்படி இருக்கீங்களோ அப்படியே உங்களை லவ் பண்ணுங்கள். என்னோடய பிம்பிள்ஸ் எல்லாம் குறைஞ்சிட்டே வருது. ஓகே பாய் செல்லக்குட்டீஸ், லவ் யூ ஸோ மச்.